अच्युतं केशवं रामनारायणं कृष्णदामोदरं वासुदेवं हरिं श्रीधरं माधवं गोपिकावल्लभं जानकीनायकं रामचन्द्रं भजे अच्युतं केशवं सत्यभामाधवं माधवं श्रीधरं राधिका राधितं इन्दिरामन्दिरं चेतसा सुन्दरं देवकी नन्दनं नन्दजं सन्ददे. 37வது ராமா ஸ்வயம்பூ. அப்படி அனாதின ஜன்னாக இருக்கக்கூடியதான பரமாத்மா சர்வ வியாபியாக இருக்கக்கூடியதான அவருடைய தன்மைய பழைய நாமாக்கள்ல பார்த்தோம். கடைசியில இதற்கு முன்னால அவரை சொல்லும் பொழுது ஏக சர்வேஸ்வரா பிரபு ஈஸ்வரா அப்படிங்கிற நாமாவது சகல ஜெகத்துக்கும் சிதி காரணமாகவும் எல்லோருக்கும் வேண்டியதான பொருட்களை அப்பப்ப அவளுக்கு கொடுத்து அவளை சேமமாக வைத்துக் கொள்ளக்கூடியதான ஒரு ஸ்வரூபம்னு பார்க்கணும். ஈஸ்வரனை அடக்கிறவர்னு மட்டும் அர்த்தம் இல்லை. ஈஸ்வர செய்தவர்னு சொன்னா எந்தெந்த பிராணிக்கு எப்பப்ப எது வேணுமோ அதுக்கு தக்கவாறு கொடுப்பது. சித்தி காரணத்தை பத்தி சொல்லும். இப்ப உலகத்துல எல்லாம் அவரிடத்திலிருந்து பிறக்கிறதுன்னு சொல்லல. அப்ப அவனங்கிருந்து பிறந்த ஒரு சந்தேகம் வருது. நாம் பார்க்கக்கூடியதான பொருள்கள் எல்லாமே பரமனிடத்திலிருந்து பிறந்தவை அப்படின்னு சொல்கிறோம். ஏதோ வா இமானி பூதானி ஜாயந்தே அப்படி எல்லா பிராணிகளும் எல்லா பூதங்களும் எங்கிருந்து உண்டாகிறதோ அது பரமாத்மா. அந்த பரமாத்மானிடத்துல எல்லாம் உண்டாக்குன்னு நம்ம சொல்றோம். அப்ப நாம் பார்க்கிற பொருள் எல்லாம் குடம்புல இருந்தா மண்ணுல இருந்து உண்டாது, வேஷ்டின்னா நூறுல இருந்து உண்டாது, ஒரு நகைன்னா தங்கத்துல இருந்து உண்டாது. இதே போல எதை நீங்க பாக்குறதோ அவைகள்லாம் அதுக்கு ஒரு காரணமும் கண்டிருக்கும். அப்ப லோகத்தில் இருக்கிற எல்லா பொருளுக்கும் காரணம் இருக்குமே. ஆனால் இந்த பரம்பொருள்னு நீங்க எதை சொல்லிட்டு இருக்கீங்களோ அந்த பரம்பொருளுக்கும் ஒரு காரணம் இருக்கணுமே. அது என்ன காரணமா இருக்க முடியும் அப்படின்னு ஒரு சந்தேகம் வரத்தான் வரும். காரணமே இல்லைன்னு சொன்னா அது எப்படி பிறந்ததுங்கிற கேள்வி கேட்பேன். அதற்காக என்ன சொல்ற, ஸ்வயம் தனக்கு தானே இருக்கிறார், உண்டானார்னு இல்லை, தனக்கு தானாவே இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு விஷயம். என்ன நதஸ்ய காரியம் கரடே நத்வஸ்தமோட்சம் எதிகூயதே. உபனிஷத்துல என்ன சொல்றது, அவருக்கு காரியமும் இல்லை காரணமும் இல்லை சரீரமும் இல்லை அப்படின்னு. அபூர்வோ அனபரா, அவர் இன்னொன்று பிறக்கல அப்படின்னு சொல்றது. இன்னொன்னுல இருந்து பிறக்கலைன்னா அவர் எப்பொழுதும் இருக்கான்னு அர்த்தம். ஒரு காலத்துல இல்லாமல் பிறகு ஒரு காலத்துல தோணினால் அவர் பிறந்தார் அர்த்தம். பிறவிங்கிற பதத்துக்கு அர்த்தம் தானே அதுதானே. முன்னால இல்லாம பின்னால தோணினா அதற்கு பிறவின்னு பேரும். ஆனா இங்க இவர் எப்படி முன்னால இல்லைங்கிற பதார்த்தமே கிடையாது, எப்பொழுதும் இருக்கிறார். ஆகையால் அவருக்கு என்ன பண்றது, எப்பொழுதும் இருக்காருன்னு சொல்றதுனால்தான் நாம் அவரை ஸ்வயம்பூ தனக்கு தானேவா இருக்க அப்படின்னு சொல்றோம். அதான் ஸ்வயமேவ பவதி ஸ்வயம்பூ, ஸ்வயமேவ பவதி தாராவே பவதியில உண்டாரான்னு இருக்கார். ஸ்வயேவ ஸ்வயமுத்பவம், இது மானவம் பச்சரம் மனுஸ்மிருதியில இதை பற்றி சொல்லியிருக்கு. சர்வேஷாம் உபரி பவதி ஸ்வயம் பவதி சிவா ஸ்வயம்பூ. எல்லாரும் விட வசதியான நிலையில இருக்கிறார். சாதாரணமா நீங்க பாருங்க, முன்னால பிறந்தவங்க காலத்துல வசதி. எப்படி இருந்தாலும் முன்னால பிறந்தவன் வயசானவா, அவருக்கு மரியாதை கொடுக்கணும். இது இருக்கு. பின்னால பிறந்திருந்தாலும் சில சமயத்துல குணங்கள்னால ரொம்ப உயர்ந்தவரா இருந்தாருங்கன்னா அவருக்கு மரியாதை கிடைக்கும். லோகத்துல பார்ப்போம், நல்ல படிச்சிருக்கார், நல்ல ஆச்சாரத்தோட இருக்கார், நல்ல தம்மையோட இருக்கார் அப்படின்னு சொன்னா அவளுக்கு மரியாதை நம்ம கொடுத்தோம். அவர் சின்னவரா இருந்த போதிலும். அப்ப அது கொடுத்துருக்கோம்னு சொன்னா அது என்ன விசேஷம் அப்படின்னா, இது போல இருந்தா ஸ்வயம்பூ. சர்வேஷாம் உபரி பவதி,
எல்லாரை விட குணங்கள்ல ரொம்ப சிறந்தவராக இருக்கிறார். குணங்கள்னு என்ன, அவர்தான் நிர்குணர்னு சொல்லியிருக்கிற, குணங்களுக்கு அப்பாற்பட்டவர்னு சொல்லியிருக்கிற அப்படின்னு சொன்னா எந்த குணத்தினால எடுத்துட்டாலோ அல்லது வேற எந்த ஒரு தத்துவத்தை எடுத்துட்டாலோ அவரை யாரும் மிக்க முடியாது. ஆகையால் அவருக்கு ஸ்வயம் பூர்ண. நம்ம சாதாரண இது ஸ்வயம்புலிங்க சார் அப்படிங்கிறது. ஸ்வயம்புலிங்கம்னு தானா தோணித்து அப்படிங்கிற அபிப்பிராயத்துல தானா தோணித்துல இருந்தது. இத்தனை நாள் பூமிக்கு அடியில இருந்தது, யாரும் காணாத நிலையில இருந்தது, இப்பொழுது காணப்பட்டது. அதனால அது இல்லாம பிறக்கல, இருந்துட்டே இருக்கு. அதே போல எல்லாரோட வசதியாது. ஸ்வயம்புலிங்கம்னா எல்லாரும் வசதின்னு சொன்னோட காரணம் என்ன, மற்ற அனுகிரகம் எனக்கூடியதான குணத்தில் உயர்ந்தவர். ஆயர் ஸ்வயம் உபரி பவதி சிவா ஸ்வயம் பூ ஏஷாம் உபரி பவதி யஸ்ய உபரி பவதி ததுபயாத்மனா ஸ்வயமேவ பவதி. இதான் ஸ்ருதி சொல்றது. எந்த மனுஷியாளுக்கு மேல அவர் இருக்காரோ, யாரு எல்லாரோட உயர்ந்தவராக இருக்கிறாரோ அவர் எங்கும் இருக்கிறார். மேல இருக்காருன்னு மட்டும் நினைக்காது. உபரினா மேல இருக்காருன்னு அர்த்தம் இல்லை. மேலும் கீழுங்கிறது கம்பேரிட்டிவ். என்னை விட மேல இருந்தாலும் அடுத்த ஃப்ளோர்ல இருக்கலாம், மேல இருக்கேன். கீழே இருக்கலாம், நம்மள்ட்ட கீழ் ஃப்ளோர் தான் கீழ். இந்த டைரக்ஷன் வைஸ் மேல கீழேன்னு அர்த்தம் இல்லை. நீங்க மேலேன்னு என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா எங்கும் வியாபிச்சிருக்க, எந்த இடத்துலையும் எப்பொழுதும் மனிதர்களுக்கு சகாயம் பண்ணணும் எனக்கூடியதான நிலையிலேயே இருக்க. இதுதான் உபநிடத்துல பதிபோ ஸ்வயம்போ. இந்த ஸ்வயம்பூங்கிற பதத்துக்கு வேதமே அர்த்தம் சொல்லியிருக்க பதிபூ. உபரிபூங்கிறத அர்த்தம் பண்ணியிருக்கோம். இந்த பரிபூங்கிற இடத்துல உபரிபூன்னு வச்சுட்டு எல்லாருக்கும் மேல இருக்கான்னு சொன்னேன். இப்ப பரிபூ எங்கும் வியாபிச்சிருக்கார். உங்களுக்கு முன்னாடியும் பின்னாடியும் மேலும் கீழியும் பக்கத்திலையும் எல்லா இடத்துலையும் இருக்கார். நீங்க பான்யாசம் பண்ணும் பொழுதோ அல்லது மற்ற ஞாபகங்கள் பண்ணும் பொழுதோ எனக்கு புறத்தகாயம் பாதோ புரட்டதகாயம் பாதோ, பின்னால இருக்க காப்பாற்றணும், முன்னால இவர் காப்பாற்றணும், பக்கத்துல இவர் காப்பாற்றணும், மரத்துல இவர் பார்க்கணும், இடத்துல இவர் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கல. எல்லா இடத்துலயும் இருக்கிற ஒரு ஒருத்தலாம் புரஸ்தாத் பார்த்தையோ புரட்டே நமஸ்துத்யாம பரியதா அப்படின்னு எல்லா திக்குகளையும் அவர் தான் இருக்கார். அதனாலதான் அவருக்கு ஸ்வயம்பூன்னு சொன்னேன். ஸ்வயம்பூன்னு என்ன அர்த்தம்? பரிபூ, என்றும் எப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கிறவர். உள்ளேயும் இருக்கார், உங்க இதயத்துக்குள்ளேயும் இருக்கார், வெளியிலையும் இருக்கார். வெளியில நீங்க பார்க்கணும்னா இதயத்துல தியானம் பண்ணணும். கண்ணாடிக்கு முன்னால நீங்க நின்னாதான் சுவாமி கண்ணாடியில உங்களுடைய பிரதிபிம்பம் வரும். கண்ணாடியில என்னுடைய பிரதிபிம்பத்தை நான் பார்க்கணும்னு சொன்னா நீங்க வேற எதுவும் பண்ணிடலாம். இந்த கண்ணாடிக்கு பெயிண்ட் அடிச்சா வருமோ, கண்ணாடியில உங்க பொம்மையை ஒட்டினா வருமோ, கண்ணாடிக்குள்ளதான் வரணும். அப்ப என்ன பண்ணி வரும்? ஒன்னே ஒண்ணுதான் வழி, கண்ணாடிக்கு முன்னால் நீங்க நிக்கணும், கண்ணாடியை பார்த்து நிக்கணும். அதே போலயே வெளியில பரவான பார்க்கணும்னா நீங்க இந்த கண்களோட இதயத்துக்குள்ள அவரை தியானம் பண்ணணும். இதயத்துக்குள்ள தியானம் பண்ணி அவருடைய சத்தத்தை புரிந்து பக்தி தெரிஞ்சினால் ஒரு நாளைக்கு நிச்சயமா நீங்க அவரை பார்க்கலாம். அதனால அவர் இங்க இருக்கார் அங்க இருக்கான்னு நினைக்காது, எங்கும் இருக்கார். பரிபோ இதான் உபநிடத்து. பரிபோ ஸ்வயம் போர் யாதா சத்யதோர்த்தா யததா சாஸ்வதி சமாப்யா அப்படின்னு இருப்பது. அதுவா ஸ்வயம்போ பரமேஸ்வர ஸ்வயமேவ ஸ்வதந்திரோ பவதி. ஸ்வயமேவ பவதின்னு சொன்னேன். ஸ்வயமேவ ஸ்வதந்திரோ பவதி. அவர் எல்லாவற்றுக்கும் சுதந்திரமாக இருக்கிறார், இண்டிபெண்டாக இருக்கிறார். நினைத்தா எதையாவது பண்ணலாம். அவரை தடுக்க ஒரு சக்தியும் உலகத்துல கிடையாது. ஆகையால் சுதந்திர சர்வஸ்வதந்திரமாக இருக்கார். ஏகதன்வேஸ்வரா ஏகபூதாதிபாலா சொன்னோம். அந்த சர்வேஸ்வரத்துவம் அவரிடத்துல இருக்கிறதுனால அவருக்கு ஸ்வயம்பூன்னு சொன்னோம். அதவா ஸ்வயம்போ பரமேஸ்வர ஸ்வயமேவ ஸ்வதந்திரோ பவதி ந பரதந்திரா. இந்த ஸ்வயம்பூங்கிற சப்தம் இன்னொரு இடத்துல இருக்க. இப்ப ஸ்வயம்பூ பரிபூ ஸ்வயம்பூ அப்படின்னு ஈஷாவாசியத்துல சொன்னேன். கட்டோபனிடத்துல இந்த ஸ்வயம்பூங்கிற சப்தம் இருக்கு. எங்க பராந்திகானியம் கேட்ட ஸ்வயம்பூ பராந்திகானி கேட்டனா ஸ்வயம்பூ தஸ்மாத் பராத்மத்யதினா தராத்மத். அந்த பரம்பொருள் என்ன பண்ணினா பிரம்மதேவரை ஒரு ஆசையெல்லாம் சிருஷ்டி பண்ணணும்னு சொன்னேன். அந்த பிரஜாபதி என்ன பண்ண நம்மள சிருஷ்டி பண்ணி புதன்களை எல்லாம் என்ன பண்ணான்னு வெளிநோக்கி சிருஷ்டி பண்ணார்.
கண்ணு காது மூக்கு நாக்கு எல்லாம் வெளியில பாக்குறா போல. அதனால என்ன ஆகுதுன்னு வெளியில இருக்கிற விஷயம் தான் கண்ணை பார்க்கறது, வெளியில இருக்கிற சத்தம் தான் காது கேட்கறது, உள்ளூர் இருக்கிற வாசனையை மூக்கு அறிய மாட்டேங்குது. என்ன பண்றது? அப்படி பயன்பட்டார் அவர். அதை பிக்ஸ் பண்றப்ப அவுட் சைடு அவுட்வர்ட்லயே பிக்ஸ் பண்ணார். பராஞ்சி காணித்யம் தஸ்மாத் பராஸ்பத்யதி நாந்தராத்மன். ஆயெல்லாம் ஊர்ல இருக்கிற ஜனங்கள்லாம் வெளியிலேயே பார்க்கறா, அந்தராத்மாவை பார்க்கல. இந்த இடத்துல ஸ்வயம்பூன்னு சொல்லிருக்காரு, சுதந்திரமாக உள்ளவர். அதனால அவர் போய் ஏன் இப்படி திருட்டி பண்ணேன்னு கேட்கலாமோ? நம்ம கேட்கறது ஏதாவது வழி உண்டோ? ஒன்றும் கிடையாது. அவர் இப்படி திருட்டி பண்ணிட்டார், அவ்வளவுதான். ஆனா ஒண்ணு சொல்லியிருக்கார், உமக்கு எல்லாமே ஜன்மாந்தரத்தில் இருக்கிற வாசனை வட்டமா நீங்க நடந்து கொண்டிருந்த போதிலும் நமக்கு ஜன்மாந்தரம் நாம எந்த வழக்கத்தை வச்சுட்டு இருக்கோமோ அந்த வழக்கம் பிரகாரம் தான் நம்ம நடந்துக்கிறோம். இருந்தாலும் உங்க மனசுக்கு மேல ஒரு கண்ட்ரோலிங்க ஒரு புத்தின்னு ஒண்ணு வச்சிருக்கேன். அந்த புத்தியில நீங்க நல்ல விஷயங்களை ஏற்றி வைக்கலாம். மானிட பிறவையில், இன்னொரு பிறவையில் கிடையாது. யானையாகவோ புலியாகவோ சிங்கமாகவோ எதுவாக பிறந்தாலும் அந்த புத்தியும் மனசும் ஒரே மாதிரிதான் சேர்ந்துட்டு இருக்கும். இந்த மானிட பிறவையில மட்டும் என்ன சொல்லியிருக்க, ரைட், இந்த புத்தியானது உங்க மனசை கண்ட்ரோல் பண்ணி நல்ல வழிக்கு வரும்படி பண்ணலாம், திசையை மாற்றலாம். ஆகையால் இந்த புத்திக்கு நீங்க சாஸ்திரத்தை கொடுக்கலாம், ஆதாரத்தை கொடுக்கலாம். ஆதார பிரபவோ தர்மோ தர்மஸ்ய பிரபு அச்சுதா அப்படின்னு இங்கதான் சொல்ல போறோம். சதாதார இது பிரகட்டதே அப்படின்னு ஸ்மிருதிகள்லாம் சொல்றது. இந்த ஆதாரமோ அல்லது பெரியோர்களுடைய ஒரு சங்கமோ சாஸ்திரமோ இவை எல்லாம் உங்க மனசுல படுவது. ஏன்னா இந்த சந்தர்ப்பத்தில் இப்படி பண்ணணுமா அப்படி பண்ணுமா தெரியாத போது நல்ல வழியிலேயே நாங்க இறங்க வழி. சதம் பதேஷு பிரமாணமந்த கரண பிரவருத்தையா. நமக்கு சில சமயத்தில் இப்படி பண்றதா அப்படி பண்றதா எப்படி பண்றதுன்னு தெரியாது. ஒரு கிட்டமா டெசிஷன் எடுக்க முடியாத நிலைக்கு வரும். அதுபோல சந்தர்ப்பங்கள்ல எந்த பக்கமா டெசிஷன் எடுக்கிறது தெரியலையே அப்படின்னு ஒரு பொருள். நீங்க நிஜமாகவே சாஸ்திரத்தை வாசித்து பகவத் பக்தியோட இருந்தீர்களானால் அப்பொழுது எந்த டெசிஷன் எடுக்கிறீங்களோ அதான் கரெக்டா இருக்கும். என்ன பண்றது? அது எப்படின்னா அந்த புத்தியானது அப்படி மனசை தூண்டுகிறது. அப்படி அதுதான் பெரியோர்களுடைய சங்கம் இருக்கணும், சாஸ்திர சங்கம் இருக்கணும்னு சொல்றது. இப்படி இருக்குமே ஏன்னா எப்படிப்பட்டதான சந்தர்ப்பத்துல இருந்தாலும் நீங்க ஆனந்தமா பண்ணலாம். துஷ்யந்தன் அப்படி கண்வாசிரமத்துக்கு போற, கண்வாசிரமத்துக்கு போனதுமே அங்கே சகுந்தலை இருந்தார். அந்த குழந்தைய பார்த்தார். இவருக்கு அறியாமலேயே மனசுல ஒரு பிரீத்தி உண்டார். சரி, பிரீத்தி உண்டாச்சு. அவளை பார்த்தா அந்த கமல் கொஞ்ச நேரம் ஆச்சு தன்னுடைய வீட்டுக்கு வந்துட்டார். வந்த பிறகு அவர் நினைக்கிறார், நான் ராஜா, ராஜாவா இருக்கிறவன் எப்படி இருக்கணும், 4 பேருக்கு எடுத்துக்காட்டாக இருக்கணும். நான் நடந்துக்கிற மாதிரி தான் உலகத்தில் இருக்கிற ஜனங்கள்லாம் நடந்து கொள்வான். ஏன்னா எத்தியதாச்சரதி சிரேஷ்டா தத்ததேவ இதரோஜனா தயத் பிரமாணம் குருதே லோகா ததனுவர்த்ததே. பெரியோர்கள் எந்த பாதையில செல்கிறார்களோ மற்ற ஜனங்களும் அதே பாதையில் தான் செல்வார்கள். நான் தப்ப வழியில போனேன்னா இது தப்பாயிடும். நான் ரிஷி ஆசிரமத்துக்கு போயிருக்கேன். அங்க இருக்கக்கூடியதான பெண் மேல மனத்தை விட்டேன், மனதை வைத்தேன். இது ரொம்ப தப்பான காரியம் இல்லையே, ராஜா நடந்துக்கிற மாதிரியா நடந்துட்டு இருக்கேன் அப்படின்னு யோசனை பண்றேன். அப்புறம் சொல்ற, எத்தனை நாளா நான் நன்னாத வழியில இருக்கேன். அப்ப நான் என்னுடைய மனது இங்கே சென்றிருக்கு என்றால் அதனை அசம்சயம் சத்ரபரிக்கிரமா நிச்சயமாக சத்தியனுக்கு ஏற்ற பெண்ணாதான் இவர் இருக்கணும் அப்படின்னு தீர்மானம் பண்றார். சரி, அதுக்கப்புறம் யோசனை பண்ணி பார்த்தா இது விஸ்வாமித்திரருக்கும் மேனக்கு பிறந்த உடனே இது சத்திரியவர்கள் தீர்மானம் பண்ணார். அப்புறம் எல்லாத்தையும் கதை உங்களுக்கு தெரியும். ஏன் சொல்ல பார்த்தீங்கன்னா, ஒரு மனுஷனானவன் நல்ல வழியிலேயே இருந்து கொண்டிருந்தால் சாஸ்திரியமான வழியில இருந்து கொண்டிருந்தால் அவனுடைய புத்தியானது எப்பொழுது நல்ல வழியிலேயே போகும். அப்படி இருக்கிறவன் சக்தி தீர பிரத்யகாத்மானமைத்தது. ஆகியாதான் சக்தி தீரா. அந்த காரணம் பரமாத்மா அனுகிரகம் அர்த்தம். சக்திம் எந்த பதம் அனுத்தமம். இதே சொல்ல போறேன். கஹான்னு சொன்னா பரமாத்மா,
அந்த கஸ்மை நமகான் விஷ்ணுதாசன் கஹான்னு சொன்னா கஸ்மை நமகான் இருக்கும். கஹான்னா காய நமகான்னு சொல்லணும், ராமஹான்னா ராமாயண மகான் சொல்லு, கஹான்னா காய நமகான் தானே சொல்லணும், கஸ்மை நமகான்னு சொல்றது என்ன? யார் வியாகரண வாசம் தலை எழுதி எனக்கு என்ன கேட்கக்கூடாது. ஏன் சுவாமி கஸ்மை நமகான்னு சொல்லுங்க? அது கஹான் அல்ல. இந்த கஹாங்கிறது அந்த கேள்விக்கு பதில். தர்மபுத்திரன் என்ன கேள்வி கேட்டார்? இமேகம் தெய்வதம் மறந்து விட்டோமே, விஷ்ணுதாசன் வரைக்கும் மறக்கப்படாது. அந்த கேள்விக்கு பதில் தான் இருக்கும். அது 2 வருஷம் நடக்கிறதோ எத்தனை வருஷம் நடக்கிறதோ அது வேற. ஆனா என்ன விவகாரம் இது விஷ்ணுதாசம் முழுக்க இமேகம் தெய்வதம் லோகேங்கிற கேள்விக்கு பதில். அதுக்கு முன்னாலேயே ஏகோ தேவ சர்வபூதேஷு கூட சர்வவியாபி சர்வபூத அந்தராத்மா பதில் கிடைச்சிருக்கு. பதில் தெரிஞ்சுன்னு கேட்கிறார் தர்மபுத்திரர். இப்ப அதுக்கு பதில் சொல்றார் கஹா ஏங்கிறது விட்டார். அதனால ஏகஸ்மைன்னு சொல்ல வேண்டியதுல கஸ்மைங்கிறோம். நியாயமா அது ஏகஸ்மைன்னு சொல்லும். ஏன்னா சர்வநாம பதம் வரணும் இருக்கு. அதனால விவகாரம் பண்ணிட்டார். ஏகாங்க ஏ விட்டார். ஏகால ரோபோ திரட்டவியா அந்த நாமாவை பார்க்கும் பொழுது பார்க்க போறோம். விவகாரம் என்னன்னா அந்த கஸ்மை நமகான்னு சொல்ற. அதே போல கப்சில் தீர பிரத்யகாத்மானமைத்தது. யாரோ ஒரு தீரன், அவன் தீரன் திய வீரயதி தீரா. இப்ப சொன்னேனே தியோ யோகம் பிரச்சோதயாது. புத்திய சாஸ்திரத்தினாலையும் ஆச்சாரிய உபதேசத்தினாலையும் நல்ல வழியில கொண்டு வந்தவன். அவன் என்ன பண்றான்னா, ஊர்ல இருக்கிற எல்லா ஜனங்களும் ஒரு பக்கத்துல போனா எதிர்நீச்சல் போட்டுட்டு பிரத்யகாத்மான வைத்தது ஆவருத்த சட்டு புலன்களை உள்திருப்பி. எதற்காக இப்படி எல்லாம் கஷ்டப்படுறான் சார்? இதெல்லாம் வீணா பார்க்காமல் ஐபிஎல் மேட்ச் பார்க்காம விசுதாசனத்துக்கு வந்திருக்கிற என்ன விசேஷம்? அமிர்தத்வமித்தம். எத்தனையோ பிறவைகளுக்கு தான் அனுப்பிச்சாச்சு போறோம். இந்த பிறவையில மோட்டத்துக்காகவே நாம் முயற்சி பண்ணுவோம் அப்படிங்கிற எண்ணத்துல இருக்கிறவன் பார்க்கிறான். ஆகையால் அப்படிப்பட்டதான பரமாத்மா ஸ்வயம்பூ. அதுவா ஸ்வயம்பூ பரமேஸ்வரா ஸ்வயமேவ ஸ்வதந்திரோ பவதி ந பரதந்திரா. அத ஸ்வதந்திராங்கிறது பராஞ்சகானியது ந ஸ்வயம்பூ மந்திரவர்ணா. எத்தனை தரம் நீங்க உபநிடத்தை வாங்கிட்டார். இந்த ஸ்வயம்பூன்னு வந்தது இந்த மந்திரம் ஞாபகம் வரலையே. கீதாவதுல இதுக்கு முன்னால அந்த ஸ்வயம்பூங்கிற பதம் பரிபூ ஸ்வயம்பூ யாகாதோர்தான் இருக்கு. கடோபனிடத்துல இப்படி இருக்கு. அந்த உபநிடத்துல இருக்கிற நாமாவை எடுத்து பரமாத்மா விஷ்ணுதாசனாவில் கொடுத்துருக்கேன். விஷ்ணுதாசனாவில் இருக்கிற ஒவ்வொரு நாமாவும் வேதத்துல இருக்கக்கூடியதான மந்திரங்கள்ல இருக்கக்கூடியதான பதங்கள். இதை ஒவ்வொரு நாமாவும் கண்டுபிடிக்கணும். அதே போலயே பகவத்கீதையில இருக்கக்கூடியதான 700 ஸ்லோகங்களும் உபநிஷத்தில் இருக்கக்கூடியதான 700 மந்திரங்கள். அது எந்த மந்திரத்தை ரெஃபர் பண்றதுன்னு கவனிக்கணும். இப்படி இதுதான் ரிசர்ச்னு பேர். இந்த ரிசர்ச்னு இவாஜன் இருக்கா. நம்ம சாஸ்திரத்துல மானநாமம்னு பேர். ஆத்மாவாரே திரட்டவிய ஸ்ரோதவியோ மந்தவியா. ஏதோ கிளாஸ்ல கேட்டது மட்டும் இல்ல, இது எங்க இருக்கு, உபநிடத்துல எங்க இருக்கு, இந்த ஸ்லோகத்துல சொன்னதான அர்த்தம் உபநிடத்துல எங்க இருக்கு, இப்படின்னு பார்த்து உபநிடல் பண்றது இதுதான் கார்லேட் பண்ணிட்டு உங்க மனசு முழுக்க இங்கே இருக்கணும். அது இருந்தது. ஆனால் அதுக்கும் உலகத்துல தொல்லைகளோ எது உங்களுக்கு சரீரமே உங்களை தெரியாது. அப்படிப்பட்டதான உயர்ந்ததான நிலை வரும். அதுக்காக தான் விசுவாசம் முதல்ல ஆரம்பிக்கிறேன். என்ன வேதாந்த பிரகரணங்கள்ல முதல்ல ஆரம்பிக்கிறது விசுவாசம், கடைசியில முடிக்கிறது விவேக சூடாமணி. நம்ம ரிவர்ஸ் ஆர்டர் வந்திருக்கோம். விவேக சூடாமணி இங்க வந்திருக்கோம். ஒண்ணும் இல்ல, திருப்பியும் விவேக சூடாமணிக்கு வருவோம். எல்லாம் முடிச்சு விட்டேன். என்ன ஒரு சக்கரம் தானே, சக்கரனே விக்கிரமேனா அப்படின்னு. ஆகையால் பரிபூ அப்படி ஸ்வயம்பூன்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் ஸ்வயம்பூ சம்புராதித்யா. அடுத்த நாம சம்பூ. சங்கரஹான்னு ஒரு பேரு, சம்பூன்னு ஒரு பேரு. இது ரெண்டும் பரமேஸ்வரனை குறிக்கிறதுன்னு நம்ம நினைக்கிறோம். போன வாரமே சொல்லிவிட்டேன். பரமேஸ்வரன் சொன்னாலும் மகாவிஷ்ணு சொன்னாலும் தப்பம் ஒண்ணுதான். சிவனுக்கு ஹிருதயம் விஷ்ணு, விஷ்ணுவுக்கு ஹிருதயம் சிவா அப்படின்னு 2 பேருடைய ஸ்வரூபமும் ஒண்ணுதான். இப்ப அந்த பரமேஸ்வரனுடைய நாமாவே வச்சிருந்தோம். இது சங்கரஹான்னு ஒண்ணு, சம்பூன்னு 2 சொல்லிட்டு இருக்கிற. இந்த 2ல என்ன வித்தியாசம்? ஏன் 2 நாமாக்கள் இருக்கு? ஒரு நாமே போருமே.
ஏன் 2 நாம வச்சிருக்கார்? இல்ல, நீங்க நினைக்கலையானால் உங்களுக்கு நன்மையை பண்ணி கொடுப்பார். ஆயால் தம் கரோதி சங்கரன். நமக்கு ஒரே துன்பமா இருக்கு, கவலையா இருக்குன்னு சொன்னா நன்மையை தேடி கொடுப்பார். அதனால சங்கரா கரோதி சங்கரா. சம்பு அவரே நன்மையாக இல்லை. அதனால சம்பவதீதி சம்பு. நல்ல நீங்க அவர் நினைச்சோ இல்லையா, இதெல்லாம் நல்லது உண்டு, புதுசாக உண்டாக வேண்டாம். நன்மை அதுதான் நன்மை. மனுஷால் கஷ்டப்பட்டு இருக்கா, ரொம்ப கவலையா இருக்கு, காலம் என்ன பண்றதுன்னு தெரியலேன்னு இருக்கிற வாழ்க்கை. சாயங்காலமா ஒரு பக்தாலோ ஒரு வேதாந்தியோ வந்தாராம். அவரை பார்த்ததுமே மனசு குளிர்ந்து இருக்குன்னு. அதே போல கிருஷ்ண பரமாத்மா இருக்கிற இடத்துக்கு அந்த பிராமணக்காலம் மழை காலம் வந்துடும். வீட்டுக்குள்ள கவலையோடு இருக்கிறவா அவளுக்கு இந்த அச்சுத்த ஜனம், அந்த பகவான பாகவதாலும் பக்தாலும் இருக்கிறவா வேதாந்தத்தை வாசிட்டு உபாசனை பண்ணி கொண்டு ஆதார தேவதா எழுதுறதுமே அவரை பார்த்ததுமே மனசு எப்படி நிம்மதியை பெறுகிறதோ அப்படி பெறுகிறது. அதே போல சம்போ அவரை நினைத்த மாத்திரத்தினால் உங்க மனசுல சந்தோஷம் ஏற்படுறது. சந்தோஷம்னு சொல்றதை விட நிம்மதி ஏற்படுறது, நிறைவு ஏற்படுறது. சம் சுகம் பக்தானாம் பாவயதி சம்போ. அதான் பவதி பாவயதி, உங்களுக்கு எப்பொழுதும் நன்மையே தந்து கொண்டிருக்கணும். அதுக்கப்புறம் ஆதித்யா, அடுத்ததனம் சூரியன் தெரிஞ்சிருக்கு. ஆதித்யான சூரியன் அர்த்தம். இந்த சூரியன் சொல்றதை விட சூரிய மண்டலத்துக்குள்ள இருக்கிற பரமாத்மா அர்த்தம். எல்லா இடத்துலயும் பரமாத்மா இருக்க, அவர் இல்லாத இடம் இல்லை. இந்த சூரியன் சொல்றப்ப சூரிய மண்டலத்துக்குள்ள இருக்கிற பரமாத்மாவை தியானம் செய்வது மிக சிறந்தது. ஏனென்றால் இப்பிறவியிலேயே நமக்கு அவருடைய அனுகிரகம் கிடைக்கும். அதனால்தான் சத்தியாவந்தனம் பண்ணும் பொழுது சூரியனை வந்து அபாவாதித்யோ பிரம்மேதே, அந்த சூரியன் சொல்லுவோம். இந்த அத்திய பிரதானம் கொடுத்ததுமே அப்படியே அபவாதித்யோ பிரம்மா யோ காணப்படுகிறாரே இவர். அதயத்தாய பொருளே என் இதயத்தில் இருக்கக்கூடியவரும் சூரிய மண்டலத்தில் இருக்கக்கூடியதான பரப்பொருளும் 2 பேரும் ஒண்ணுதான். அப்படிங்கிற ஒரு அபேதத்தை வேற சொல்லிட்டு இருக்கோம். அபேதத்தை நீங்க சொல்ல வேண்டாம், இருக்கிறதே அபேதம் தான். நம்ம தான் இத்தனை நாளா வெவ்வேறுன்னு நினைச்சிட்டு இருக்கோம். அந்த சூரிய மண்டலத்துக்குள்ள யாரு சார் இருக்கார் அப்படிங்கிற ஏஎல் சதா சவித்ரு மண்டல மத்தியவர்த்தி நாராயண சன்னிவித்தா. சூரிய மண்டலத்துக்குள்ள பகவான் நாராயணன் இருக்கிறார். சரசிஜா சன்னிவித்தா, தாமரையில நின்றுட்டு இருக்கார் அப்படின்னு அழகா அந்த சூரிய மண்டலத்துக்குள்ள இருக்க தொட்டுத்தான் அந்த சூரிய பகவான் உலகத்துக்கெல்லாம் சக்தியை கொடுக்கிறார். நமக்கு சக்தி எங்கிருந்து வருது பண்ணி பார்ப்போம். நம்ம சரீரத்துல சக்தி இருக்கு, நடக்க முடிஞ்சதான சக்தி இருக்கு, பார்க்க முடிஞ்சதான சக்தி இருக்கு, எல்லா சக்தியும் எல்லா திறமையும் இருக்கு. நம்ம கவலையே படல, அது எனக்கே வந்ததுன்னு நினைக்கிறோம். பிறந்ததுல வந்து விசாரணை ரைட்டு இல்லைன்னு சொல்லல. பிறந்ததுல ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்கு. கண்ணு பார்க்கறது, காது கேட்கறது, நடக்கிறது. கொஞ்ச நாள் ஆனாலும் 1 வருஷம் ஆனதுமே வாயில சத்தம் வந்தது, பேச்சு வந்தது. அதெல்லாம் சார் 1 வருஷம் ஆனப்புறம் பேச்சு வருது, அதுக்கு முன்னால வரமாட்டேங்கிறதுங்க. அதுக்கு ஒரு கதை சொல்லியிருக்கு வேதத்துல. அந்த காயத்ரி இது அமிர்தத்தை எடுத்துன்னு வரப்போ கருட்மா என்ன பண்ணினாரா, ஒரு டிராப் அங்கிருந்து கீழே விழுந்தோம். அந்த கீழே விழுந்த டிராப் 1 சம்பந்தம் மாற்றம். அதனாலதான் 1 வருஷம் ஆனதுமே காயத்ரி சொல்லுகிறான். ஆயால் 1 வருஷம் கரெக்டா வந்து நல்லா பேசி வந்துடும். 8வது மாசம் வந்து தா பா அப்படின்னு சொல்லுவான். ஆனா அந்த 1 வருஷம் சொல்றது இது என்னடா தஸ்மாத் சம்பத்சரா பிரகாயத்து. 1 வருஷம் ஆனப்பதான் அவன் பேசுகிறான். பிரகாயதே அப்படின்னு 1 வருஷம் ஆனப்பதான் பிறக்க நல்லா பேசுறான். இப்படிதான் வேதத்தில் இருக்கலாம். ஏன் சொல்ல வந்தேன்னா, அந்த சூரிய மண்டலத்துக்குள்ள இருக்கக்கூடியதான அந்த பரமாத்மாவை நம்ம நாராயணன் சொல்லிட்டு இருக்கோம். உபனிஷத்து என்ன சொல்றது தெரியுமா? இரண்யஸ்மஸ்தோ இரண்யகேதா ஆப்ராகா சர்வயே வசுவர்ணா தத்வேதா கப்யாசம் புண்டரீகமேவ அட்சரி சத்ய புதிகி நாமா. அந்த சூரிய மண்டலத்துக்குள்ள ஒரு பரமாத்மா இருக்கிறார். அவர் எப்படி இருக்கிறார்? உடம்பு முழுக்க தங்கம்,
வெறும் சரீரம் மட்டும் தங்கம் இல்லை சார், எல்லாமே மீச தாடி எல்லாமே தங்கம். இரண்யஸ்வத்ரோ இரண்யகேசா ஆப்ரணகா சர்வையே வதுவர்ணா, முடியல நகங்கள் என்ன எல்லாம் தங்கம் தான் போகிறது, கண்ணை தவிர. இந்த கண்ணன் தங்கமா இருந்தா நீங்க பொம்மை நினைப்பிட, அது மட்டும் என்ன, அது மட்டும் சிவப்பா இருக்கான். அபியாசம் புண்டரீகமேவ அச்சரி, தாமரை இதழ் போன்றதான கண்கள். அவருக்கு என்ன பேர் தெரியுமா? ஊட்டு அப்படின்னு பேர். அந்த ஊட்டுங்கிறது தான் உத்தம புருஷான்னு சொல்ல போறேன். அப்படின்னு பகவத்கீதையில இந்த புருஷோத்தமான்னு சொன்ன காரணம் அங்கே உத்துங்கிற பேர்ல எதுக்காக வேதம் சொன்னதுனால. ஆகையால் அப்படிப்பட்டதான பரமாத்மா சூரிய மண்டலத்துல இருக்கிறதுனால அவருக்கு சூரியன் பேர். சூரியன் பேர் என்ன? சூரிய மண்டலத்துல இருக்கிறதுனால. நீங்க இங்க இருந்து சவுத் இந்தியன் யாராவது டெல்லிக்கு போடுறோம், மദ്രാசி ஆயாகிறான். அவன் சொல்ல நான் மദ്രാசி இல்லையா, நான் கேரளால இருந்து வந்திருக்கேன், நான் கர்நாடகால இருந்து, அதெல்லாம் கிடையாது. ஊர்ல இருந்து வந்தா மദ്രാசி. ஏன்டா இவன் ஏமாத்துவான், அவன் தோற்றிவான். ஏமாத்துவான் என்ன, இவனுக்கு புத்திசாலிங்க. தூர்ல இருக்கிறவள்னா என்னன்னா ஸ்டார் மைண்ட். அவன் தாமிரபரணி ஜலம், காவேரி ஜலம், கோதாவரி ஜலம் இதெல்லாம் சாப்பிட்டு வந்துருக்கான். அது மாதிரி இல்லை, நதிக்கரையில இருக்கக்கூடியதான ஜலத்தை சாப்பிட்றவாளுக்கெல்லாம் அது தீர்வான ஒரு புத்தி வரும். அதோட இல்லை, இவன் ஆதாரத்தோட இருக்கிறவன். இந்த ஆதாரத்தோட இருக்கிறதுனால இவளுக்கு சீக்கிரமா அவருக்கு அது என்ன, தூர் இருக்கிறதுனால இவருக்கு அந்த பேர் வச்சுட்டான். அதே மாதிரியே சூரிய மண்டலத்துக்குள்ள இருக்கிறதுனால இவருக்கே சூரியன் பேரு. அதாவது ஆதித்ய மண்டலத்தா இரண்மயம் புருடா ஆதித்யா, ஆதித்ய மண்டலத்துல இருக்கிற இரண்மய பொருடா தங்கமயமா தங்கம் போன்றதான வடிவம் உள்ளதான புருஷன் அவருக்கு என்ன பேரு? ஆதித்யா. துவாதச ஆதித்யேஷு விஷ்ணுர்வா ஆதித்யானாம் விஷ்ணு இத்யுக்தே. இப்ப சூரியன் எத்தனை பேரு? 12 பேர். நீங்க தேவதைகள் எத்தனைன்னு கேள்வி கேட்டார். சாகல்யர்னு ஒரு பிராமணன் யாக்கியம் வைக்கிற அவர் என்ன பண்ண, திரயஸ்ரீ தசதா திரயஸ்ரீ தசஹஸ்ரா 3306. அது எப்படி சார் நீங்க கணக்கிட்டு? இந்த 33 கோடி தேவதைகள் இருக்கா, அவளுடைய ஒரு சுருக்கமாக 3306 அப்படின்னு. அது ரொம்ப ஞாபகமா இருக்க வேண்டிய பேரெல்லாம் ரிசர்வ் பண்றது இன்னும் குறைக்குவாங்க. 33. அந்த 33 தேவதைகள் யாரு அப்படின்னு கேள்வி வந்து, அந்த 33 தேவதைகள்ல ஏகாதச ருத்ராள், முதல்ல 11 ருத்ரர்கள், பிறகு துவாதச ஆதித்யாள் 12 சூரியர்கள், அஷ்டவு வசவா வசுக்கள் 8. வசு ருத்ர ஆதித்ய ரூபம். அதுக்கு 2 பாக்கி இருக்கு. 12, 8, 20, 20 11 31 தான் ஆச்சு. அஸ்வினி தேவதைகள் 2, மொத்தம் சேர்த்தேனா 33. இந்த 33 தேவதைகள் தான் சுவாமி தேவதைகள். இவா ஒவ்வொருத்தருக்கும் அட்டெண்டன்ஸ், ஒவ்வொருத்தருக்கும் 1 கோடி தேவதை, 33 கோடி தேவதைகள் அப்படிங்கிறல இதான் அப்படின்னு சொல்லிடு. இப்படிப்பட்டதான 33 கோடி தேவதைகள்ல 33 சொன்னேனே, அதுல துவாதச ஆதித்யான்னு சொல்லு, 12 ஆதித்யான்னு சொல்லு. இந்த 12 ஆதித்யால என்னன்னா, ஒவ்வொரு ராசியில இருக்கும் பொழுது ஒரு பேர். மேகராசியில ஒரு பேர், அதே போல ரிஷபராசியில 12 ராசிகள் அல்லவா, ஒவ்வொரு ராசியிலும் இருக்கும் பொழுது ஒவ்வொரு பெயர். அதனாலதான் அந்த சூரியனானவர் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு போகும் பொழுது சங்கிரமணம்னு பேர். சங்கிரமணம்னு என்ன அர்த்தம்? ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு செல்லுவது, கிரம பாதவை சேவை நடக்கிறதுன்னு அர்த்தம். மேஷராசியில் இருந்தவர் அடுத்த ராசிக்கு வந்தார், ரிஷப ராசிக்கு வந்தார், அதுக்கப்புறம் மிதுன ராசிக்கு வந்தார். அந்தந்த ராசிக்கு வரும் பொழுது அவருக்கு ஒவ்வொரு பெயர். இந்த பெயர் நாமகரணம் பண்ணும் பொழுது மாச நாமா அப்படின்னு வருவார், நட்சத்திர நாமா, மாச நாமா அப்படின்னு வச்சுட்டு இருப்பார். இந்த மாசத்துல இருந்தா இந்த அப்படின்னு. அது போல அதனாலதான் ஒவ்வொரு மாசத்துக்கும் நீங்க பேர் வச்சிருக்கேன். சித்திரை, வையாசி, ஆனி, ஆடி, இதுல பேர் வச்சிருக்கேன்.
மாசம் சொல்லும் பொழுது என்ன ஒரு பேர் வச்சுக்கிறடா இல்லையா? இந்த மாசத்துல இந்த பேர் இருக்கா கூடியதான மாசத்தில் அப்படின்னு சங்கல்பம் பண்ணல. வைசாக மாசே சுக்லபட்சே நவமி தசம்யாம் சுபதிலவ் அப்படின்னு சொல்றடா இல்லையா? இந்த பேர் இந்த மாசத்துக்கு என்ன வந்தது? அந்த சூரியனை வச்சு அந்த சந்திரனை வச்சு அந்த பௌர்ணமி அந்த நட்சத்திரத்துல வந்ததுனால அந்த பேர் இருக்கு. விசாகா நட்சத்திரத்துல வந்ததுனால வையாசின்னு வச்சிருக்கேன். ஜேஷ்ட நட்சத்திரத்துல அந்த மாசத்துல வரும், அதனால ஜேஷ்டா. அதே போல பூராட நட்சத்திரம் வரும், அதனால ஆஷாடம். அதான் நீங்க ஆடி அப்படி. திருவோண நட்சத்திரம் ஆவணி. அந்த 12 மாசத்துக்கும் அந்த சூரியன் அந்தந்த ராசியில இருக்கிறதுனா அவன் ஒரு பேரு. இந்த 12 சூரியாளுக்குள்ள ஒரு சூரியனுக்கு விஷ்ணுன்னு பேராம். அதான் சொல்ற ஆதித்யானாமஹம் விஷ்ணு இது கீதோக்தே. அதான் கீதையில என்ன என்னென்னமாக நீங்க தியானம் பண்ணணும் அப்படின்னு அர்ஜுனன் கேட்கிறேன். என்ன உங்களை தியானம் பண்ண என்னென்ன விதமா எப்படி இருக்கார் அப்படின்னு சொல்லும் பொழுது வரிசையா நான் அப்படி இருக்கேன் எப்படி இருக்கேன் வரிசையா சொல்லிட்டு வர காலத்துல 12 சூரியனுக்குள்ள நான் விஷ்ணு எனக்கூடியதான பெயருடன் கூடியதான சூரியனாக நான் இருக்கேன் அப்படின்னு சொல்றோமோ அதான் எல்லாம் கேட்டுட்டா அதுக்கப்புறம் நான் பார்க்கணும்டா என்ன பண்றது வரும். இத்தனை ஆனவரு இத்தனை சொல்ற வரைக்கும் கேட்கணும் இல்லைன்னு அதுவும் பகவான் சொல்லிட்டார். பாருப்பா கொஞ்சம் வரைக்கும் தான் சொல்ல முடியும், எல்லாத்தையும் சொல்ல முடியாது. புரியுதா? எல்லாத்தையும் சொல்றதுக்கு நடக்க உன்னுடைய லைஃபே போறாது. அதனால ஒண்ணு சொல்றேன், விபூதி மத்சர்வம் ஸ்ரீமதுவா தத்ததேவ அவகத்வம் மம தேஜோம்சம். எந்தெந்த துறையில யார் வசதியா இருக்கானோ அந்தந்த துறையில இருக்கிறதெல்லாம் என்னுடைய தேஜஸ்தாப்பா அப்படின்னு ஒரு ஜெனரலா ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க. அப்புறம் தான் அர்ஜுனன் சொல்றான் எல்லாத்தையும் நான் பார்க்கணும். அதுக்கப்புறம் அவன் இந்த கண்ணால பார்க்க முடியாது, திவ்யம் ஜதாமிதே கட்டோ அப்படின்னு திவ்யமான கண்களை கொடுத்து ரூபத்தை காமிச்சார்னு நமக்கு கதை போறது. அதே மாதிரி 12 ஆதித்யர்களுக்குள்ள விஷ்ணு எனக்கூடியதான ஆதித்ய வடிவமாகவே பகவான் இருக்கிறதுனால அவருக்கு ஆதித்யா ஸ்வயம் பூசம்புராதித்யா. அது மட்டும் இல்ல, அதித்தியனுடைய பிள்ளை, அதனால ஆதித்யன்னு பேரு. அதித்தியன்னு என்ன அர்த்தம்னா அகண்டிதமாக இருக்கக்கூடியதான இந்த பூமி, இந்த பூமிக்கு அவர் உயர்ந்தவராக பதியாக இருக்கிறார். அதனால மகிம் தேவியும் விஷ்ணுபத்னியும் அப்படின்னு தைத்தரிய சமேத சொல்றது. அதனால மகிம் தேவியும் விஷ்ணுபத்னியும் மகாவிஷ்ணுடைய ஆத்துக்காரி இந்த பூமியை சொல்றது. என்ன மகாவிஷ்ணு என்ன ஆத்துக்காரி என்ன ஒன்றும் புரியலையே கேட்கிறாங்க. மகாவிஷ்ணுவானவர் அவருடைய டியூட்டி என்ன? பிதிகாலத்துல பிரம்மஸ்வரூபமா இருக்கார். ஏதோ வாயுமான பூதான ஜாயத்தை என ஜாதானி ஜீவந்தி. யாரால் எல்லா பிராணிகளும் பாடுகின்றனவோ அதுதான் அவர். நீங்க யோஜனை பண்ணி பாருங்க, எதையாவது வேண்டாம்னு சொல்லலாம், பூமியை வேண்டாம்னு உங்களால சொல்ல முடியுமா? முடியாது. பூமியை வேண்டாம்னு எங்க நிற்பு? முதல்ல அதுவே கிடையாது. அதோட இல்ல, பிறந்தண்ணில இருந்து எந்த பிராணியா இருந்தாலும் அவன் உட்கொள்ள பதார்த்தம் பூமியில இருந்தா வரணும், வேற எங்கிருந்து வர முடியாது. எல்லாம் பூமி. ஜலவனாலும் அந்த கணக்குல இருந்து வரணும் சார். எங்க இருந்தாலும் பூமியை நோண்டினா தானே வரும். சர்வமும் இந்த பூமாட்டா கொடுக்குறா உங்களுக்கு. அதனால அந்த பூமாதாக்கு ரொம்ப வசதி. பூமாதா போன்றதான பொறுமைங்கிறோம். எத்தனை தடவை என்ன நீங்க நோண்டினாலும் எதை பண்ணினாலும் ஒரு நாளும் கோவிச்சுக்கிறது இல்லையே. எல்லாத்தையும் அலோவ் பண்ணிட்டு இருக்காரா இல்லையா? அது கொஞ்சம் கவனிக்கணும். அப்படி இந்த பூமாதா ஜனங்களுக்கு எல்லா ஆகாரத்தையும் பச்சம் போச்சியம் சோட்டியம் தேசியம் பேயம் என்னென்னமா சாப்பிடுறோம் தெரியுமா? முறுக்கு சீடை இதெல்லாம் பண்ணி சாப்பிடுறோம். கொஞ்சம் அன்னம் நெய் அதுக்கப்புறம் கோதுமை எழுச்சிவை எல்லாம் சாப்பிடுறோம். தேசியம் நச்சு சாப்பிடக்கூடியதான பதார்த்தங்கள், பேயம் குடிக்கிற பதார்த்தங்கள் அத்தனையும் நம்ம சாப்பிடுறோம். எங்க இருந்து வந்து பூமியில இருந்தா வந்து மரங்கொடிகளா இருந்து அவையிலிருந்து வரக்கூடியதான பதார்த்தங்கள்ல தான் நம்ம சாப்பிட்டு கொண்டிருக்கோம். சகல பதார்த்தமும் பூமியிலிருந்து தான் வந்தது. அந்த பூமிக்கு இது போல கொடுக்கக்கூடியதான திறமை எங்கிருந்து வந்தது? பிருதிவி திருடமாக இருக்க மனிதர்களுக்கு எல்லாவற்றையும் எப்பொழுதும் கொடுக்கக்கூடியதான தன்மையை பெற்றிருக்க
அது எங்க இருந்ததுக்கு மகாவிஷ்ணு இடத்துல வந்து வந்தது. அவர் சூரிய ரூபமா இருந்து கொண்டு கொடுத்து கொண்டிருக்கிறான் மனிதர்களுக்கு. அது மரங்கள்லாம் வளரணும்னால் சூரிய ரஷ்மி வேணும். சூரிய ரஷ்மி இல்லாத போனால் அது ஆகாரத்தை உண்டு பண்ணாது, அது நல்லா வாழாது. அது வாழ்ந்த பிறகுதான் அது வந்து வரக்கூடியதான இலைகளோ தொழில்களோ அல்லது காய்களோ பிஞ்சுகளோ நாம் சாப்பிடுகிறோம். ஆகையால் சூரிய ரஷ்மி முதல்ல அவைகள் மேல விழுது. அது வந்த பிறகுதான் நமக்கு இல்லாம வருது. அதை நம்ம உட்கொண்டு நம்ம சரீரத்துக்குள்ள ஜீரணமா இருக்கு. அந்த சூரிய ரஷ்மி நமக்குள்ளேயும் இருக்கு. வைஸ்வானராக்கினி வடிவமாகவும் அவர் இருக்கார். அப்ப விவகாரம் என்ன ஆச்சுன்னா, சகல பதார்த்தங்களும் நமக்கோ கொடுக்கக்கூடியது அவர் தான். அப்படிப்பட்டதான அந்த சூரியன் பூமி வழியாக நமக்கு கொடுத்து கொண்டிருக்கார். ஆகையால் அந்த மகாவிஷ்ணுவும் சூரிய மண்டலத்துக்குள்ள இருக்கக்கூடியதான மகாவிஷ்ணுவும் இந்த பூமியும் சேர்ந்து நமக்கு எல்லாத்தையும் கொடுக்கிறது. அதனால்தான் அந்த பூமியை மகாவிஷ்ணுக்கு ஆத்துக்காரியே சொன்னேன். திருப்பதியில் போய் கல்யாண கட்டடை கட்டிட்டு இல்லைன்னா மகாவிஷ்ணுக்கு மகாலட்சுமி ஜாயிரம் கல்யாணம் பண்ணி வைக்கலாம். இது அதுக்காக தான் கல்யாணத்துக்கு காசு கட்டிட்டு 3000 4000. ஆனா அங்க என்ன பண்றது தெரியுமா, ஒரு பக்கம் மகாலட்சுமி ஒரு பக்கம் பூதேவி. ஸ்ரீதேவி பூதேவி சமேதா. ஏன்னா லட்சுமி தாயாரானவர் உங்களுக்கு மோட்சத்தை கொடுக்கணும். நீங்க ஸ்ரீதேவியானவர் இந்த வாழ்க்கையில சுகத்தை கொடுக்கணும். ரெண்டும் கொடுக்கிறவர் அவர் தான். மோட்சமிச்சே ஜனார்தனா ஞானம் மகேஸ்வரா விச்சே மோட்சமிச்சே ஜனார்தனா. ஆகையால் இந்த மோட்ச லட்சுமி உங்களுக்கு கிடைக்கணும் என்பதற்காக லட்சுமியோட விவாகமும், இவ்வுலகத்துல நீங்க சௌக்கியமா ஆனந்தமா மனநிறைவா இருக்கணும் என்பதற்காக பூதேவியோட விவாகமும் செய்து செய்து வைக்கிறவங்களுக்கு. அதனால அந்த பூதேவிங்கிறது விஷ்ணு பக்தி அப்படிங்கிற பழைய நாள்ல இருந்து வேதத்தில் சொல்லிட்டு இருக்கார். அதனால அதிதேகே அகண்டிதாயா மஜ்ஜா மகின பூமின்னு அர்த்தம். அயம் பதி, பூமிக்கு பதியா இருக்கிறதுனால இவர் ஆதித்யன். இயம்பாதி பூமியை பார்த்து இயம்பாதி மத்தியம் தேவி விஷ்ணு பத்னி ஸ்ருதே. இது 2வது அர்த்தம். ஆகையால் பூமாதாவனுடைய ஆசைக்காரரா இருக்கக்கூடியதான ஸ்வரூபம் இந்த கோலத்தை பார்க்கிறோம். ஒவ்வொரு நாளும் மகாவிஷ்ணுடைய ஒவ்வொரு கோலம்னு சொன்னோ இல்லையோ, இப்ப கல்யாண கோலத்தில் இருக்கிற நாமாவை இங்க சொல்லி இருக்கு. அதே போலயே யதா ஆதித்யா ஏக ஏவ அநேகேஷு ஜலபாஜனேஷு அநேகவத் பிரதிபாததே ஏவம் அநேகேஷு சரீரேஷு ஏக ஏவ ஆத்மா அநேகவத் பிரதிபாததே. இது ஆதித்ய சாதர்மியா ஆதித்யா. இப்ப ஆதித்யாங்கிறதுக்கு என்ன பண்ணிருக்கோம் தெரியுமா, நான் சூரியன் போலேன்னு அர்த்தம் பண்ணிருக்கேன். இப்ப சூரியனுக்குள்ளே இருக்கிறவர்னு அர்த்தம் பண்ணினேன். முதல்ல சூரியன் உலகத்துக்கெல்லாம் சக்தியை கொடுத்து கொண்டிருக்கார். ஆத்துக்காரியான பூதேவியோட சேர்ந்து மனுஷியால காப்பாத்துறாருன்னு 2வது அர்த்தம் சொன்னேன். இப்ப அப்படி இல்லை, சூரியன் போன்றவர் அப்படி. பகவானுக்கு தான் நீங்க உபமானமே சொல்ல முடியாது. நிகரற்றவர்னு சொல்லியிருக்கல, இப்ப நிகர சொல்லிட்டு இருக்க அப்படி இருக்கு. அவர் நிகரற்றவர்ங்கிறதுல சந்தேகம் கிடையாது. பிரதிமா அஸ்தி, அவருக்கு உபமானம் யாராலையும் சொல்ல முடியாது. இருந்தாலும் ஏதோ ஒரு வழியாக நம்ம புரிந்து கொள்றதுக்காக சொல்லணும். அவரிடத்தில் இருக்கக்கூடியதான சில தர்மம் சூரியனிடத்திலையும் இருப்பதனால் சூரியன் போன்றவர் என்று சொல்கிறோம். சூரியன் போன்றவர்னா சூரியனிடத்துல என்ன தர்மம் இருக்கு? உலகத்துல எத்தனை சூரியன் இருக்கா? ஒரே சூரியன் தான் நாம பார்க்கிறோம். இதுக்கு முன்னால 12 சூரியன் சொன்னேன். நீங்க பார்க்கிற சூரியன் ஒருவர் தான். அவர் ஒவ்வொரு ராசியிலையும் பிரவேசிக்கும் பொழுது ஒவ்வொரு பெயரை தருகிறார்ங்கிறது பார்த்தோம். ஆனா இருக்கிற சூரியன் ஒருவர் தான், ஆகாசத்துல இருக்கார். ஒருவராக வந்த போதிலும் அந்த சூரியனானவன் என்ன ஆற, கீழே ஒரு 10 ஜலபாத்திரங்கள் விட்டுட்டேன்னா ஒவ்வொரு பாத்திரத்திலையும் அவர் உள்ள போற, ஒவ்வொரு பாத்திரத்திலையும் அவருடைய பிரதிபிம்பம் ஏற்படுகிறது. சூரியோ யதா சர்வலோகஸ்ய சஷ்டோ ரூபம் ரூபம் பிரதிரூபோ பபூவா அப்படின்னு உபனிஷத் சொன்னது. சூரியோ யதா சர்வலோகஸ்ய சஷ்டோ, உலகத்தில் இருக்கிற எல்லா பொருளையும் பார்த்து கொண்டிருப்பவர் அவர். அவர் ரூபம் ரூபம் பிரதிரூபோ பபூவா, ஒவ்வொரு பாத்திரத்திலையும் ஒவ்வொரு விதமாக ஒரு ரிஃப்ளெக்ஷன் அடைகிறார். இது ஒரு உபனிஷத் சொல்றது. இன்னும் யதா ஜயம் ஜோதிராத்மா விபஸ்வா
அப்போ பின்னா பௌதைகோனு கச்சன் அப்படின்னு இன்னொரு ஒரு எடுத்து எதாயம் ஜோதிராத்மா விவஸ்வான் ஜோதி வடிவமா பிரகாச வடிவமா இருக்கக்கூடியதான ஒரு விவஸ்வான் சூரியனானவர் ஒருவராக இருந்த போதிலும் அப்போ பின்னா ஜலபாத்திரத்தினால வெவ்வேறா ஆக்கப்பட்டு பௌதைகோனு கச்சன் பகுதா பலவாறாக ஆகிவிட்டாரோ. ஒரு சூரியன் 1000 பாத்திரத்துல ஜலபாத்திரத்துல 1000 பதிவமா அதன் இது நம்ம பார்த்து கொண்டே இருக்கோம். இப்ப இந்த ஜலபாத்திரத்துக்கு சூரியன் சூரியனாகவா இல்லையா? அவர் தான் கண்ணாடிக்குள்ள நீங்க முன்னாடி உள்ள இருக்கிற அவர் யாரோ இருக்கிறதோ அப்படின்னு சொல்லிவிடும். யாருன்னு பேரும் கேட்டானீங்கன்னா நான் தான் தாத்தா தான் அப்படிங்கிற இடம் தான். அவன அந்த பிரதிபந்த பார்த்த நான் சொல்ல அதே மாதிரிதான் அந்த பிரதிபிம்ப வடிவா இருக்கக்கூடியதான சூரியனும் அவர்தான். பிம்பமும் பிரதிபமும் ஒண்ணுதான், வெவ்வேறு இல்லை. இப்ப இந்த பிரதிபிம்பமானது எப்படி சூரியனானவன் பிரதிபிம்ப வடிவமாக ஒருவரா இருந்த பலவர ஆனாரோ அதே போலத்தான் அந்த ஒருவரா இருக்கக்கூடியதான பரம்பொருளானவர் மனிதனுடைய மனது எனக்கூடியதான கண்ணாடியில் பிரதிபலித்து என்னவாயிருந்தாங்க எத்தனை மனுஷனா இருந்தாலும் அத்தனை விதமா ஆனார். ஒவ்வொருடைய இதயத்திலையும் இருக்கிறவன் யாரு? பரமாத்மா தான். சூரியன் எப்படி அநேக ஜலபாத்திரங்களில் அவர் பாஷிகாட்டான். அதே போல உபரிஷத்து என்ன சொல்றது? எதாச்சயம் ஜோதிராத்மா விவஸ்வான். அதே விதமாக ஒருவரா இருக்கக்கூடியதான ஒரு சூரியன் எப்படி ஜலபாத்திரங்கள் பலவாக அப்பொழுது பல ஜலபாத்திரங்களில் தான் ஒவ்வொன்றாக எடுத்துக்கொண்டு பலவாக ஆனாரோ அதே போலதான் எங்க பரமாத்மா எல்லா பிராணிகளுடைய மனசுலையும் போட்டுக்கொண்டு பலவாக காணப்படுகிறார். ஒரு இடத்துல இருக்கிறார், ஒரு இடத்துல இல்லை என்று நீங்க சொல்ல முடியாது. எல்லா இடத்துலையும் இருக்கிறார். எல்லா இடத்துலையும் இருக்காருங்கிறது பகவான் வேற விதமா காண்பிச்சிருக்கார். நரகாசுரனை கொண்டுவிட்டார். நரகாசுரனுடைய ரொம்ப உலகத்துக்கு தொல்லையா இருந்தது. எல்லாரும் போய் கேட்டோம்னே நரகாசுரன் போனால் யுத்தம் பண்ணினார். சத்யபாமாவுடைய சகாயத்தோட கொண்டுவிட்டார். கொன்னதுமே அங்க இருக்கக்கூடியதான பிராணிகளுக்கெல்லாம் சுத்தம் பண்ணார். இந்த நரகாசுரன் என்ன பண்ணினா அழகான பெண்களை எல்லாத்தையும் கொண்டு வந்து ஜெயில போட்டோம். இரண்டாச்சு இப்படி ஆயிடுது அப்படிங்கிற அபிப்பிராயத்துல எல்லாரையும் விடுவிட்டாங்க. ஆனா அந்த பெண்கள் எல்லாம் சொல்லி பார்த்தா இதனால எங்களை யார கல்யாணம் பண்ணிப்பா, அது இத்தனை சகாயம் பண்ணினா நீங்க ஒருத்தர் தான் உங்களையே விவாகம் பண்ணிட்டு சரி. இந்த 16,000 ஸ்திரீகளும் கல்யாணம் பண்ணிட்டார். கல்யாணம் பண்ண பிறகு சரி அப்படியே எல்லாரையும் துவாரக்கு அடிச்சு விட்டார். இந்த விஷயம் இங்கே போச்சு நாரதர் காதல வருகிறது. இதுதான் ரொம்ப முக்கியம். அவர் பாட்டுக்கு ஏதோ நாராயண பண்ணிட்டு இருக்க வேண்டியது, ஜெபம் பண்ணிட்டு இருக்க வேண்டியதுதானே. அவர் பார்த்தாரா பகவான் கிருஷ்ண பரமாத்மா 16,000 ஸ்திரீகள் கல்யாணம் பண்ணிட்டாரா? என்ன எப்படி இருக்க முடியும்? இவருக்கும் விஷயம் தெரியுமோ? ஒரு பிரம்மச்சாரி. அது ஒரு ஆட்கள் அது எப்படி சார் முடியும்? ஒருத்தர் 16,000 பேரை எப்படி கல்யாணம் பண்ண முடியும்? 16,000 பேர் தாலி கட்டுறதே கை வலிச்சு கொடுங்க. இது என்னென்னமோ நினைக்கிறாரு, தாங்க முடியும். இவர் பார்த்தாராம் சரி நம்ம டைரக்டா பார்க்கணும். யாரோ சொல்லிட்டே இருந்தா நடக்காத விவகாரம், நான் நேரா பார்த்தா தான் நடக்க நம்ப முடியும் அப்படிங்கிறத நேரா வரணும்னு பிளான் பண்ணினேன். அவர் நினைச்சா அவருக்குன்னு ஏரோப்ளேன் டிக்கெட் இதெல்லாம் ப்ராப்ளமா என்ன, அதான் கஷ்டம் வருது, இதுல ஒரு ப்ராப்ளமும் கிடையாது அவருக்கு. அவர் பாட்டுக்கு அவர் கிளம்பின நாராயணா மாதிரி எது கிளம்பிட்டார் வந்துட்டே இருக்க. துவாரகையில மறுபடியே போறாராம். ஒவ்வொரு ஆத்திலையும் உள்ள போன கிருஷ்ண பரமாத்மா அங்கே ஒரு ஸ்திரீயோட சரி நான் போயிட்டு வரேன் பக்கத்தாளுக்கு போற அங்கேயும் கிருஷ்ண பரமாத்மா. அங்க என்ன கிருஷ்ண பரமாத்மா ஒருவர் தான். அங்க இருக்கக்கூடியதான பெண்கள் தான் வெவ்வேறையா இருக்க. வெவ்வேறு புடவை, வெவ்வேறு மனுஷியல், வெவ்வேறு ஆபரணங்கள் இருக்கு. எப்படிதான் நடக்கிறாருன்னா அவருக்கு தெரியல. ஆனா ஒரு 7 இடத்துக்கு போறாரு. போயிட்டு அப்புறம் கண்டுபிடிச்சுட்டார். இவரை ஒன்றும் சொல்ல முடியாது. நம்ம நேரா அவரை கேட்க வேண்டியதுதான், வேற வழியே கிடையாது. எப்படி நீர் ஒரே சமயத்துல இத்தனை பேரோட சமாளிக்கிறது இருப்பாங்க? ரொம்ப கஷ்டமாச்சு. கிரகஸ்தம் வாழ்க்கை ரொம்ப கஷ்டம்னு சொல்லியிருக்கு. இத்தனை பேரோட எப்படித்தான் நீங்க இருக்க நான் கேட்கணும் அப்படின்னு பகவானையே கொட்டிய தனிக்க சொல்றது கேட்கிறாங்க. பகவான் சொல்றாரு யதாஜயம் ஜோதிராத்மா விவஸ்வா. இருக்கிற தத்துவம் ஒண்ணுதானதான். அத்தனை பேர் என்ன நினைச்ச அவளுடைய கண்ணாடியில நான் பிரதிபலிச்சேன். அவளுக்கு
விவகாரம் நான் இருக்கேன்னு சொல்லாதீங்க, நான் இல்லாத இடமே இல்லை, எங்கும் இருக்கேன், இந்த தத்துவத்தை சொல்றதுக்காகத்தான் நான் இப்படி பிளான் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு இந்த விடயத்தை சொன்னதாக ஸ்ரீமத் பாகவத்துல கதை. ஐயா இதே தத்துவம் நம்ம ஆதித்யன்னு சொல்றோம் பார்த்தீங்களா, ஆதித்ய சதுசாத ஆதித்யா, சூரியன் போன்றதாக. சூரியன் எப்படி தான் ஒன்றாக இருந்த போதிலும் அநேக ஜலபாத்திரத்தில் தோணுவது எனக்கூடியதான ஒரு தர்மத்தை உடையவராக இருக்கிறாரோ, அதே போல பரமாத்மாவும் தான் உருவமற்றவராக இருந்த போதிலும், சூரியனுக்கு உருவம் இருக்கு, ஜலம் வேற சூரியன் வேற, நடுவில் இடவெளி இருக்கு, இவை எல்லாம் நடக்கிறது. ஆனா பரமாத்மா கண்ணாடியில பிரதிபலிக்கணும், மனசுல பிரதிபலிக்கணும்னு சொன்ன மனசுக்குள்ளேயும் இருக்கார், மனசாகவும் இருக்கார். இருந்த போதிலும் அந்த மனசுக்குள்ள தோணுகிறார். அதனாலதான் ஒவ்வொருடைய இதயத்திலையும் தோணிக் கொண்டிருக்கார். உள்நோக்கி நீங்க பார்க்கணும். எதா பக்ய பக்யதேரும் வர்ணம் கர்த்தாரமீதம் புருஷம் பிரம்மயோனி ததா வித்வான் நாமரூபா விமுக்தா பராஸ்பரம் புருஷமுபயிரி திவ்யம். தீரனான் கட்டி தீர பிரத்யேகாத்மானம் ஐச்சதுன்னு சொன்னேன். ஒரு தீரன் பார்க்கிறான்னு சொன்னேன். பார்த்தா என்ன நடக்கிறது? அமிர்தத்தை ஆசைப்பட்டு அவன் பார்க்கிறான். அங்கேதான் நான் சொன்னேன். அமிர்தத்துவம் அடைஞ்சாத சொன்னேன்னா அந்த உபநிடம் சொல்றது, முட்டகோபனிடம் சொல்றது, எதா பத்யா பார்க்கிறவர் பத்தியதே ருக்ம வர்ணம், ஒளியே ஒளி வடிவமாக இருக்கக்கூடியதான அவரை இதயத்தில் பார்க்கிறானோ என்றால் அப்பொழுது சதா வித்வான் நாமரூபா விமுக்தா, இந்த பெயர் உருவம் செயல் எல்லாம் போயிட்டு பராஸ்பரம் உருடமுபயம் அத்தனையும் சொல்றது. நம்ம உபநிஷத்து வாசிக்கிறத மனப்பீடு மந்திரத்துக்கு அர்த்தம் தெரியாம போயிட்டே இருக்கும். உள்நோக்கி பார்க்கணும், பரமாத்மாவை தியானம் பண்ணணும். அவர் எப்படி இருக்கார்? ஆதித்யனாக இருக்கிறார். அப்படி ஆதித்ய சுரூபம் சூரியன் போன்றதான வடிவம். சூரியன் போன்றதான வடிவம்னா சூரியனுக்கு ஒவ்வான குணத்தை வைத்துக் கொண்ட பலர். சூரியனுடைய குணம் என்ன? ஒருவரா இருந்த பல பொருளில் பலவாக காணப்படுகிறது. அதே போல பரமாத்மாவும் ஒருவர ஏகம் தது விப்ரா பகுதாவதம் சொல்றது. ஒருவராக இருந்தாலும் பலவராக காணப்படுகிறார். அக்னி, யமன், சூரியன், சோமன், பிரஜாபதி, இப்படி அநேக விதமாக அவர்தான் காணப்படுகிறார். ஆகையால் உங்க இதயத்திற்கு இருக்கிறவரும் அவர்தான். ஆகையால் அவருக்கு என்ன பேரு? ஆதித்யன் பேரு. அதான் பாருங்க, எதா ஆதித்யா ஏக ஏவா ஒன்றாக இருந்து கொண்டு அநேகேஷு ஜலபாஜனேஷு அநேக ஜலபாத்திரங்களில் அநேகவர் பிரதிபாசதே அநேகமாக காணப்படுகிறாரோ, ஏவம் அநேகேஷு சரீரேஷு இப்படி அநேக சரீரங்களில் ஏக ஏவா ஒருவரே ஆத்மா அநேகவத் பிரதிபாசதே. இது ஆதித்ய சாதர்மியாத்வா ஆதித்ய. ஆயால் சூரியன் போன்றதான தர்ம சாத்திரத்தில் சூரியனோட ஒப்பானவர் அவர் மாதிரின்னு சொல்லப்படாது. எப்ப அவர் மாதிரின்னு சொல்வார்? தத்தின்னேது தத்தத பூயோ விவட்சித தர்மவத்வம். இந்த பெண்ணனுடைய முகமானது சந்திரன் மாதிரி இருக்குன்னு சொன்னா, சந்திரன் ஆகாசத்துல இருக்க, பெண்ணனுடைய முகமானது தோள்பட்டையில இருக்கு, அது வேறு இது வேறு. அதை கண்டால் எப்படி ஏதோ ஒரு அட்ராக்ஷன் ஏற்படுறதோ அதே போல இந்த பெண்ணு முகத்திலையும் அட்ராக்ஷன் இருக்கு. அவ்வளவுதான். அது வெவ்வேறா இருந்ததுதான் அது மாதிரி இதுன்னு சொல்லலாம். இங்க சூரியன் மாதிரி பரமாத்மான்னு சொல்ல முடியாது. ஏன்னா சூரியனுக்குள்ளேயும் பரமாத்மா தான் இருக்காரு. சூரியனிடத்துல வந்து பரமாத்மாவை எடுத்து விட்டாலும் சூரியன் இல்லைன்னு. வேஷ்டியில இருந்து நூலை முடிக்கிட்டு இருந்தா வேஷ்டி காணும். அதே போல சூரியன்ல இருந்து பரமாத்மா எடுத்தா அது மேல சூரியனை சத்துன்னு சொல்ல மாட்டேன், சூரியன் அசத்தாயிடுவார். ஆகையால் என்ன சொல்லலாம்? சூரியன் இடத்துல நாம் எந்த தர்மங்களை பார்க்கிறோமோ ஒன்றாக இருந்து பலவாக காணப்படுகிறது எனக்கூடியதான தர்மத்தை பார்க்கிறோமோ அப்படிப்பட்டதான தர்மம் இவரிடத்திலையும் இருப்பதனால் இவரை நாம ஆதித்யன்னு சொல்றோம். அதான் பிரதிபாதிதா ஆதித்ய சாதர்மியாத்வா ஆதித்யா. அடுத்தது புஷ்கரேண உபமிதே அக்ஷிணி யஸ்யா இதி புஷ்கராட்சா. அடுத்தது இப்ப இந்த உபமானம் பகவானுக்கு சொல்றதுன்னு தீர்மானம் இறங்கிவிட்டோம். யாருக்கு நிகழ்ச்சியோ அவருக்கு ஏதோ ஒரு நிகழ்ச்சி சொல்லணும்னு இறங்கிவிடும். இப்ப உலகத்துல எல்லோருக்கும் பிடித்தது அட்ராக்ஷனா இருக்கக்கூடியது தாமரை புஷ்பம். அந்த தாமரையானது நம்ம வேதங்கள்ல விசேஷமாக தெரியும். தாமரை புஷ்பத்தினால பூஜை பண்ணினா ரொம்ப விசேஷமான சொல்றது.
தாமரை கலைக்கிறது கஷ்டம் சார், என்ன பண்றது? இந்த தாமரைக்கு என்ன விசேஷம் அப்படின்னு சொன்னோம்னா நம்ம இதயத்தை காட்டுகிறது. தாமரை ராத்திரி வேளையில மொட்டா இருக்கும், பகல்ல சூரிய கிரணங்கள் வந்ததுமே மலரும், மறுபடியும் சூரிய கிரணங்கள் போனதுமே தானா மொட்டாயிடும். இந்த மலர்ந்து இருக்கிறது மறுபடியும் மொட்டை ஆறுதுங்கிறது அந்த தாமரைக்கு தான், வேற எந்த புஷ்பத்துக்கும் கிடையாது. ரோஜா மலர்ந்ததுன்னா மறுபடியும் திரும்பி முக்கொடிக்குமா ஆகாது. எந்த புஷ்பமும் ஒரு தடவை மலர்ந்ததுன்னா அவ்வளவுதான், அது அழிய வேண்டியதுதான். ஆனா இந்த தாமரை மட்டும் பகு நாட்கள் அது மலர்வது மறுபடியும் முக்கொடிக்குமா ஆகிறது, இப்படி ஆயிட்டே இருக்கும். மொட்டாகவும் மலர்ந்தாகவும் ஆயிட்டு இருக்கும். அது அந்த மலர்வது என்ன சொல்றதுன்னு, இந்த இதயம் மலர்வதை காட்டுறது. அந்த இதயமானது கீழ் நோக்கி மொட்டாக இருக்கா, மொட்டு மாதிரி இருக்கா. தன்மை சீதாபாசனோபமா அப்படின்னு வேதங்கள்ல சொல்றோம். அந்த கழுத்துக்கு கீழே நக்குடத்துக்கு கீழே இருக்கான். அது மொட்டாக இருக்கிறது நீங்க அவரை தியானம் பண்ண தொடங்கி நிலையானால் இதயத்துக்குள்ள அது எப்படி அது தானா மலர்வது. மலரும் பொழுது மேல் நோக்கி வந்துருவான். கீழ் நோக்கி இருக்கிற மொட்டானது மலரும் பொழுது மேல் நோக்கி வரும். மேல் நோக்கி வந்த பிறகு அதற்குள்ள பரமாத்மா காணப்படுவார். அதுக்காக தான் தியானம் பண்ணும்போது தியானம் பண்ணும்போது இதயம் மலரும். அதான் சில பேர் ஆசிரியர்னா இது இதய கமலமா ஒரு கோலங்கூடம் போட்டவன் 8 இதழ் இருந்துட்டு அதுக்கு அது 8 இதழோட மலரும். உள்ளூர 1000 இதழ் இருக்கு, அது சின்ன சின்னதா தெரியும். வெளியில இருக்கக்கூடியதான இதழ் 8 இதழோட மலருமா, அதை மலர்ந்து அதற்குள்ள அந்த பரம்பொருள் காணப்படுவார். அந்த பரம்பொருளை காணப்பட்டவரை வெளியில எங்கேயும் அவரை பார்க்கலாம். இதனாலதான் இது இதயம் அந்த தாமரைன்னு சொல்லும். அதனால்தான் தாமரையை பூஜை பண்ணணும் அப்படின்னு ரொம்ப பேர் சொல்லிருக்க. எல்லா தெய்வங்களும் பாருங்க கையில ஒரு தாமரை வச்சிருப்பார். அப்படின்னு சொல்லிட்டு சரசீது ஹெச்சனம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கையில தாமரை. குருவாயூர் பார்த்தேன்னா சங்கம் சக்கரம் கதை அதுக்கு ஒரு கையில தாமரை வச்சிருந்தார். அந்த தாமரை என்னது உங்க இதயத்தை சொல்றதுக்காக வந்தது. அதே போல அம்பாலும் தாமரையை கையில வச்சிருந்தா. அந்த தாமரைங்கிறது என்ன சூச்சனை பண்றது, உங்க இதயத்தை சூச்சனை பண்றது. இதயமானது நல்ல குணங்கள் வந்தா நல்லா மலர தொடங்குகிறது. அப்படிப்பட்டதான் அந்த தாமரையானது அது எப்படி இருக்கு அப்படின்னு யோசனை பண்ணேன்னா அதனுடைய இதழ் உள்ளூர வெளுப்பு இருக்க, அதனுடைய கோடியில கொஞ்சம் ரோஸ் அதே மாதிரியான கண்களை உடையவர். அந்த தாமர இதழானது எப்படி விசாலமாக இருக்கோ சுத்தமாக இருக்கோ அதோட மட்டும் இல்லாமல் அது வெளுப்பு சிவப்பு கலந்ததாக இருக்கோ அதே போலயே பரமாத்மாவுடைய கண்கள் உங்களுக்கு வெளுப்பானது தத்துவ குணத்தையும் அந்த சிவப்பானது காருண்யத்தையும் உங்களுக்கு கொடுக்கிறது. ஆகையால் நம்மளை பார்க்கும் பொழுதே நம்ம மனசுல இருக்கக்கூடியதான எல்லா விதமான துன்பங்களையும் போக்கணும். அதே சந்தர்ப்பத்தில் நமக்கு தத்துவ குணத்தை உண்டு பண்ணணும் அப்படின்னு பரமாத்மாவுடைய கண் பார்வை நம்ம மேல விழுந்ததுன்னு நாம சேமத்தை அடைவோம். அப்படிப்பட்டதான அழகான பெரியான கண்களை உடையவர். ஆகையால் அவருக்கு தாமரை இதழ் போன்றதான கண்களை உடையவர். அப்படி புஷ்கரேன உபமிதே அட்சிணி தாமரை இதழ் போன்றதான கண்களை உடையவர். இது புஷ்கராட்சா. பகவான் பாண்டவாளுக்கு எல்லா விதமான சகாயம் பண்ணி தர்மராஜாவுக்கு பட்டாபிஷேகத்தையும் பண்ணி எல்லாம் கொண்டு வந்தார். அதுக்கப்புறம் ஒரு 40 நாள் இங்க இருந்து எல்லாம் பண்ணி இதுக்கப்புறம் நான் ஊருக்கு போறேன்னு ஆரம்பிச்சேன். ஊருக்கு போறேன்னு ஆரம்பிச்சதுமே யாருக்கும் விட இஷ்டம் இல்லை. எப்போதுமே இந்த ஆட்டுக்கு போனா 2 நாளாக தான் வந்துடலாம். இல்லைன்னா அங்காவது இருக்க குழந்தைகளோட ஒரு அட்டாச்மெண்ட் வந்துடும். அப்புறம் நமக்கும் அவளை விட்டு வர்றது கஷ்டம். அதே போலயே அவளுக்கும் நம்ம போறோம்னு ஒரு கவலை. அதனாலதான் கிராண்ட் பேரண்ட் தாத்தா பாட்டி போனா 2 நாள் இருந்துட்டு வந்துடும். ஒட்டிங்கன்னா அவனா இல்லாம ஒட்டிக்கணும், சம்சாரம் அவளோட ஒட்டிக்கணும். ஞாபகம் இது என்ன இந்த குழந்தைகளோட இவ ஒட்டிக்கிறா போல. இந்த கிருஷ்ண பரமாவன ரொம்ப நாள் இவரோட இருந்தில்ல. ரொம்ப நாள் இருக்கிறதுனால அவ யாரையும் இவரை விடுறதுக்கு தயாரா இல்லை. ஒவ்வொருத்தரா தர்மபுத்திரம் சொல்லி பார்த்தார். கிருஷ்ண பரமாத்மா வரைக்கும் போக வேண்டாம், கொஞ்ச நாள் இருக்கோங்க. இன்னும் எத்தனை நாள் இருக்கிறது? யுத்தத்துக்கு முன்னால யுத்தம் ஆச்சு, அதுக்கப்புறம் 40 நாள் ஆச்சு, எல்லாம் ஆயிடுச்சு.
மறுபடியும் வேணும் வேணும்னு சொன்னா என்ன அர்த்தம்? எங்காவது போக வேண்டாமா இல்ல வேண்டாமா அப்படின்னு. சரி கொஞ்சம் கொஞ்சமா நோன்னு சொல்ல முடியாது. அர்ஜுனன் சொன்னார், பீமசேனர் சொன்னா, யார் சொன்னாலும் பகவான் இப்ப நிக்கிறார். கடைசியில என்னாச்சு? குந்தி தேவிக்கு நமஸ்காரம் பண்ணிட்டேன். நமஸ்காரம் பண்ணி நான் போயிட்டு வரேன். குந்தி தேவி வந்து சொல்லுவா, கிருஷ்ணா நான் ஒரு வரம் கேட்கிறேன், அதை கொடுத்துட்டு போய். என்ன வரம் வேணும் சொல்றேன்னா, ஒண்ணும் இல்ல, என் வாழ்க்கையில நான் போற தண்ணியில இருந்து எனக்கு துன்பம் தான். அது வரைக்கும் ஒரு 7-8 வயசு வரைக்கும் நமக்கு ஒன்றும் தெரியாது. அதுவும் தூர்வாசல் வந்த யாரையாவது நினைச்சிருந்தா அவன் வழியை அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்குங்க. நமக்கு இந்த 8 வயசுல ஒரு பெண்ணுக்கு என்ன தெரியும்? நான் சூரியன் நினைச்சேன், கர்ணம் போறலாம், யாராவது வைய போறாலும் அந்த நதியில விட்டேன். அன்னைக்கு போன தூக்கம் இது வரைக்கும் எனக்கே கிடையாது. எப்ப படுத்தனாலும் அவனே கிடைச்சுதான். இத்தனை நாள் வாழ்க்கையில கஷ்டப்பட்டு எத்தனை இருக்கிற இந்த 5 குழந்தைகளுக்கும் அடியடியில கட்டம். என்னைக்கு துரியோதனை கொள்வானோ அப்படின்னு ராஜ்யம் ஒரு தடவை இல்லையேன்னு சொன்னாலும் பரவாயில்ல, கொஞ்ச நாள் வந்தது அனுபவிச்சா அதுக்கப்புறம் போகுது. மறுபடியும் அந்த ராஜ்யத்தை வரணும் இவ்வளவு கவலைப்பட்டிருக்க. அத்தனைக்கு நீ பக்கத்துல இருந்து காப்பாத்தினாய். இப்ப நீ போறேங்கிற, நான் என்ன சொல்றேன், எனக்கு இந்த வரம் மட்டும் கொடுத்துட்டு போறேன். என்ன வரம் வேணும்னு அதுவா, விபதஸ்தந்து நஸ்தஸ்வது தத்ர தத்ர ஜகத்குரோ பவதோ தர்சனம் யஸ்யாது அபுனப்பவதர்சனம் விபதஸ்தந்து நஸ்தஸ்வது. கிருஷ்ணா என் வாழ்க்கையில மேலும் மேலும் கட்டங்கள் வரட்டும் அப்படின்னு. என்ன அது இப்படி கேட்கிறீங்க? எல்லாரும் வேணும் கட்டம் போகணும்னு கேட்பா, நீ பண்ண கட்டம் வேணும்னு கேட்கறீங்க. என்ன இப்படி சொல்றேன்? இல்ல, கட்டம் வரும் பொழுது நான் உன்னை நினைப்பேன். உன்னை நினைக்கும் பொழுது என் மனசு நிம்மதியா இருக்கும். இது இத்தனை நாளா நிம்மதி கொடுத்தாச்சு, வயசும் ஆயிடுச்சு எனக்கு. இனிமேல் நீயும் எங்களை விட்டு போயிட்டேன்னு சொன்னீங்கன்னா நான் எதை முடிச்சுக்கிறது சொல்லுங்க பார்க்கலாம். இனிமேல கட்டம் வந்தா தாங்க முடியாது. அதனால இந்த இது சொல்ல, இந்த கட்டங்கள் வந்து இப்ப இருக்கா போலயே அனுபவிக்கிறப்போ அப்படின்னு அது கொடுக்கணும். பகவான் சொன்னாராம், பெட்டி எடுத்து உள்ள வைக்கலாம், போக முடியாது. இப்படி கேட்டா நமக்கு ஸ்டாக் இல்லாத சொல்லிட்டு கேட்கிறாங்க. பகவான நினைச்சா ஏகம் நலப்யதே ஜன்ம ஜனனி கிளேச காரணம். அம்மாவுக்கு துன்புறுத்தக்கூடியதான ஒரு பிறவி கிருஷ்ணனை நமஸ்காரம் பண்ணினா கிடைக்காதான். அப்படி இருக்கும் பொழுது எனக்கு மேலும் மேலும் கட்டம் வரணும். கட்டம் நம்மகிட்ட பகவான்கிட்ட இங்கே இருக்கு, அதெல்லாம் ஒண்ணும் கொடுக்க முடியாதுமா, நான் இங்கே இருக்கேன்ட்டாராம். அப்ப ஸ்தோத்திரம், நம பங்கஜ நாபாய நம பங்கஜ மாடினே நம பங்கஜ நேத்ராய நமஸ்தே பங்கஜாங்கிரயே. அந்த நம பங்கஜ நேத்ராயான குந்தி எப்படி ஸ்தோத்திரம் பண்ணினாலோ அதான் பீஷ்மாச்சாரியர் புஷ்கராட்சா அப்படின்னு. புஷ்கரேன உபமிதே அச்சரிங்கஸ்ய சஹா புஷ்கராட்சா. அடுத்தது மகாஸ்வனா, மகான் ஊர்ஜிதா ஸ்வனா நாதா வா ஸ்ருதி லட்சணா யஸ்ய. இந்த உலகத்துல இருக்கக்கூடியதான சப்தங்கள் இருக்கு பார்த்தீங்களா, சவுண்டு. அந்த சவுண்டுலயே உயர்ந்ததான சவுண்டு எதுன்னா, சில பேர் சங்கீதம்னு சொன்னா, சில பேர் வேற எதுவும் சொன்னா, அதுதான் கிடையாது. நிஜமான சப்தமானது, உயர்ந்ததான சப்தமானது வேத சப்தம். வேத சப்தத்தை விட உயர்ந்ததான சப்தம் கிடையாது. அந்த வேதமான காதலை ஒலித்து கொண்டே இருந்தால் காது வழியா உள்ள பூத்துட்டு எல்லா விதமான பாபத்தையும் தாபத்தையும் போக்கக்கூடியது. ஆகையால் வேதங்களை தினத்தோறும் நாமே சொல்லி நாமே கேட்டுக்கிறோம், வேற சொல்ல வேண்டாம். பிரம்மயுத்தியம்னு ஒண்ணு வச்சிருக்க, தினத்தோறும் கொஞ்சம் வேத பாகத்தை படிக்கணும். அது படிச்சுட்டு எப்படின்னா நம்ம காதல விழுறது, வேற சொல்லி நம்ம காதல விழுறது அது அப்புறம். நாமளையே படிச்சுன்னு நம்ம காதலையே வேணும். அது காதல விழுந்தா அவ்வளவு நன்மையை கொடுக்கும் அந்த வேத சித்தமாக. அப்படிப்பட்டதான வேத சித்தத்தை தயார் பண்ணவர் இங்க பரமாத்மா. அத்தியமாதோ பூதஸ்ய நித்வேதோ எதிர்வேத சாமவேதோ அதர்வாங்கிரதா அப்படின்னு உயர்ந்ததான ஒரு சப்தத்தை உண்டு பண்ணிடுவார். மகான் ஊர்ஜிதா, ஊர்ஜிதான பூஜிதான்னு அர்த்தம். ஊர்ஜிதா ஸ்வனஹ நாதோவா ஸ்ருதி லட்சணா யஸ்ய மகாஸ்வனா. அப்படி மகாஸ்வனஹான மகஸ்வரஹா தானே வரணும். மகத்சப்தமாச்ச கரத்துவம் வந்திருக்கேன் இல்ல. தன்மாதா இத்தியாதினா சமாசேங்கிறது ஆன்மத சாமானாதிகரண ஜாதியோ இது ஆத்வம். மகாஸ்வனா தீர்க்கம் வியாக்கரண விசேஷத்தினால வந்தது.
அஸ்ய மகதோ பூதஸ்ய திஷ்டதி சமேத திருஷ்வேதோ யஜுர்வேதா இது ஸ்ருதே. இப்படி சுத்தி சொல்றதுனால பரமாத்மா மகாஸ்வரர் அப்படின்னு ஸ்வயம்போ சம்பராதித்யா புஷ்கராட்சோ மகாஸ்வரா அப்படிங்கிற